தன்னுடைய மோட்டார் பைக்கை கேட்டுக்கு வெளியே தள்ளி கொண்டு வந்து ஸ்டார்ட் செய்தான் சேகர். அப்பொழுது மணியை பார்த்தான். மணி 8:50 தாண்டிவிட்டது. மீரா, சீக்கிரவா, லேட் ஆச்சு என்று சொன்னான். நீங்கள் பாட்டுக்கு சட்டையை மாட்டிக்கிட்டு வந்து வண்டியில் உட்காந்துக்கிடுவீங்க. நான் இந்த மகாராணியை ரெடி பண்ணி அழைச்சிட்டு வர வேண்டாமா? 5 வயது மகள் வர்ஷாவின் புத்தக பையையும் தூக்கி கொண்டு கதவை பூட்டினாள் மீரா. வண்டியின் டேங்க் அருகில் காதை வைத்து வண்டியை ஆட்டி பார்த்து நிமிர்ந்தான் சேகர். எது சொன்னாலும் பதிலுக்கு ஒரு கேள்வியை கேளு. போகிற வழியில் பெட்ரோல் வேற போட்டுடணும் என்று சொன்னான். டேங்க் நிறைய பெட்ரோல் போட்டால் என்னவா? எப்போ பார்த்தாலும் 1 லிட்டர் 1/2 லிட்டர்னு போடுறது. சரியான கஞ்சன் நீங்கள் என்று அவள் சொன்னாள். செல்லமாக கோபித்து கொண்ட மீரா வர்ஷாவை வண்டியில் உட்கார வைத்ததும் தானும் ஏறி கொண்டாள். உனக்கு தெரியாது மீரா, அப்பப்போ எவனாவது வண்டியை ஓசி வாங்கிக்கிட்டு போவான். பெட்ரோல் ரிசர்வில் இருக்குன்னா போகிற வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு வருவான். டேங்க் நிறைய இருந்தால் வெட்டியாக ஊரை சுற்றி அதை காலி பண்ணிட்டு தான் வருவான். சேகர் சொல்ல மீரா மீண்டும் சிரித்தாள். பள்ளிக்கூட வாசலில் வர்ஷாவை இறக்கிவிட்டாயிற்று. அடுத்து மீராவின் அலுவலகம். அவளையும் அங்கே விட்டுவிட்டுதான் தனது அலுவலகம் போனான் சேகர். இதற்காக சில கிலோமீட்டர் சுற்ற வேண்டும் என்றாலும் இதுதான் அன்றாட நியதி. ஞாயிற்றுக்கிழமைகளில் தாம்பரம், அம்பத்தூர் என சற்று தள்ளி இருக்கும் நண்பர்கள், உறவினர்கள் யார் வீட்டுக்காவது குடும்ப சகிதம் செல்வது வாரம் தோற நியதி. இடையில் ஏதாவது அரசு விடுமுறை என்றால் கடற்கரை, கோவில் என அப்போதும் பயணம்தான். டிராஃபிக் குறைவான விடுமுறை நாளில் பைக் பயணம் செய்யும் சுகம் மூவருக்குமே பிடித்துதான் இருந்தது. பைக்கில் போகும்போது மீரா ஏதாவது பேசிக்கொண்டே செல்வாள். அவளுக்கு பேச பிடிக்கும், சேகருக்கு கேட்க பிடிக்கும். வர்ஷா மட்டும் உடன் இல்லாமல் இருந்தால் அவர்களை பார்த்தால் காதல் ஜோடி போலதான் அனைவருக்கும் தெரியும். தேனாம்பேட்டையில் ஏறக்குறைய ஒண்டி குடுத்தனம் போல அமைந்த அந்த குடியிருப்பில் வசிக்கும் எல்லோரையும் விடவும் சேகரும் மீராவும் சந்தோஷமாக குடும்பம் நடத்தினார்கள். 2 பேரும் வேலைக்கு போய் ஓரளவு சம்பாதிப்பதும் அதற்கு காரணமாக கூட இருக்கலாம் என்று சொல்லலாம். ஒரு நாள் சர்வதேச வங்கி ஒன்றின் பிரதிநிதி சேகரின் அலுவலகத்திற்கு வந்தான். தங்கள் வங்கி சுலப தவணையில் குறைந்த வட்டியில் கார் வாங்க கடன் தருவதாக கனிவாக பேசினான். அவனிடமிருந்து தப்பித்து கொள்ள நினைத்த ஒவ்வொருவரும் சேகரை பாருங்க சார், அவன்தான் இரட்ட சம்பளக்காரர் என்று கை காட்டினார்கள். வங்கி பிரதிநிதி சொல்லுவதெல்லாம் நியாயமாகவும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் சேகருக்கு தோன்றியது. ஆனால் மீரா அதற்கு சம்மதிக்கவில்லை. நமக்கு பைக்கே போதும் சேகர், கடன் வாங்கி கார் வாங்க வேண்டிய அவசியம் என்ன என்று சொன்னார். மாதம் 5000 ரூபாய் கட்ட போகிறோம். கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா நமக்கு அது பெரிய விஷயமே இல்லை. வேர்க்க விறுவிறுக்க ஆஃபீஸ் போக வேண்டியது இல்லை. ஏசியை போட்டு ஜாலியாக பாட்டு கேட்டுக்கிட்டே ஜம்முன்னு போகலாம் என்றான். மாதம் 5000 கட்டுறதுக்கு முடிவெடுத்தா அது கூட இப்போ தர்ற வாடகையும் சேர்த்து போரூர் தாண்டி சின்னதாக ஒரு ஃப்ளாட் வாங்கலாமே என்றாள் மீரா. நாம வாடகை வீட்டில் இருக்கோமா இல்லை சொந்த வீட்டில் இருக்கோமான்னு யாருக்கும் தெரியாது மீரா. ஆனால் பைக்கில் போகிறதும் காரில் போகிறதும் எல்லோருக்குமே தெரியுமே என்ற சேகரின் வாதம் மீராவிடம் ஈடுபடவில்லை. அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் வெளியே எங்கேயும் போகவே இல்லை. பிரபு மாமா வீட்டுக்கு போகலாம் என்று வற்புறுத்தலுக்கு முதுகு வலி, பைக் ஓட்ட முடியாது என்று சொல்லி சமாளித்தான். இறுதியில் சேகரின் பிடிவாதமே வென்றது. ஒரு சுபயோக சுபதினத்தில் வீட்டு வாசலில் கார் வந்து நின்றது. ஆர்வமும் பொறாமையும் கலந்த விசாரிப்புகளுக்கு சேகர் பொறுமையோடும் பெருமையோடும் பதில் சொல்லி கொண்டுதான் இருந்தான். காம்பவுண்டில் உள்ள நிறுத்த வசதி இல்லாததால் தெருவில் ஓரமாக நிறுத்தி கவர் போட்டு மூடி வைத்தான். இரவு தூங்க போவதற்கு முன்பு ஜன்னல் வழியாக காரை பார்த்தபோதுதான் அது நிகழ்ந்தது. வீட்டு குப்பைகள் அடங்கிய ஒரு பாலித்தீன் பை காரின் மேல் விழுந்தது. நாலாவித கழிவு பொருட்கள் சிதறின. பதறி போய் ஓடி வந்து பார்த்தான். பக்கத்து வீட்டு மாடியிலிருந்து பரமேஸ்வரன் தான் வீசியிருந்தான். யோ, கார் மேலே குப்பையை வீசி இருக்கியே, அறிவிருக்கா என்றான் கோபமாக சேகர். வாயை அடக்கி பேசுங்க தம்பி. உங்கள் கார் மேலே நான் குப்பையை போடலை. நான் குப்பையை போடுற இடத்துல நீங்கள் காரை நிறுத்தி இருக்கீங்க. சண்டைக்கு தயாராக இருந்தது அவர் பேச்சு. பாதிக்கப்பட்டவனாக சேகரால் சும்மா இருக்க முடியவில்லை. கைகலப்புதான் நடக்கவில்லையே தவிர பெரிய வாய் சண்டையும் ஆனது.
அக்கம் பக்கத்து வீடுகளிலிருந்தும் கூட்டம் கூடி வந்தது. இதில் சிலர் சமாதானப்படுத்துவது போல தோன்றினாலும் ஏகாதேசம் அனைவரும் பரமேஸ்வரன் செய்ததை ரசித்ததாகவே தோன்றியது என்றுதான் கூற வேண்டும். இதற்கிடையில் ஒரு நாள் வீட்டு உரிமையாளர் அதிகாலையில் வந்து, நீங்க கார் நிறுத்துறது இடைஞ்சலா இருக்குன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க என்று சொன்னார். அதுக்கு நான் என்ன சார் செய்யறது என்று இவன் கேட்டான். உங்களை மாதிரி வசதியானவங்க வாடகைக்கு வருவாங்கன்னு தெரியாம வீட்டை கட்டிட்டேன். நீங்க உங்க சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி பார்க்கிங் இருக்கிற பெரிய வீடா பார்த்து போயிடலாமே. இங்க கூட 1000 ரூபாய் வாடகை தர்றதுக்கு நீனு போட்டி போடுறாங்க என்றார். தெருவில் நிற்கும் காருக்காக வாடகையை உயர்த்த வந்திருக்கிறார் என்பது தற்போது புரிந்து போயிற்று அவனுக்கு. சரி சார், நீங்க சொல்றது புரியுது. வாடகை அதிகம் தர்றவங்களுக்கே கொடுங்க. 2 மாசத்துல நான் வீட்டை காலி பண்ணிக்கிறேன் என்று இவன் சொன்னான். அட என்ன தம்பி, நீங்க காசு பணமா பெருசு, ஒரு 500 சேர்த்து கொடுங்க. நீங்களும் திடீர்னு எங்க போய் வீடு தேடுவீங்க? தன்னுடைய தோணியை மாற்றிக்கொண்டு அவர் குலைந்தார். பரவாயில்ல சார், அது ஏன் கஷ்டம், நான் பார்த்துக்கிறேன். கதவை மூடிக்கொண்டு உள்ளே போய்விட்டான் சேகர். காலி செய்வதாக சொல்லிவிட்டு குடியிருக்கும் ஒவ்வொரு நாளும் கொடூரமானது. இந்த வீடு சுற்றுப்புறம் மனிதர்கள் எதுவுமே இனி நமக்கு சொந்தமில்லை என்னும் நிதர்சனத்தை ஒவ்வொரு கணமும் உணர்த்தி கொண்டே இருக்கும். இதைவிட கஷ்டம் புது வீடு தேடுவது. வேலை தேடுவதை விடவும் வரன் தேடுவதை விடவும் அது கடினமானது. குலம், கோத்திரம், தொழில், வருமானம், வீட்டிலுள்ளோர் எண்ணிக்கை, வந்து போவோர் எண்ணிக்கை எல்லாவற்றையும் சமர்ப்பித்தாக வேண்டும். இது போக விதவிதமான வினோதமான நிபந்தனைகளுக்கும் கட்டுப்பட வேண்டியிருக்கும். வாடகை வீட்டில் வசிக்கும் வயதானவர் யாராவது கொஞ்சம் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் இருந்தால், ஒருவேளை அவர் மரணம் அடைய நேர்ந்தால் பிரேதத்தை இந்த வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது என்று கட்டளையிடும் வீட்டு உரிமையாளர்களும் உண்டு என்றுதான் கூற வேண்டும். இப்படியான பல தடைகளை தாண்டி வீடு கிடைத்தாலும் பார்க்கிங் வசதியோடு கூடிய வீட்டின் வாடகை, பராமரிப்பு கட்டணம் என மாதம் 10,000 தொடும் என்பது தெரிந்தபோது சேகருக்கும் மீராவுக்கும் மலைப்பாக இருந்தது. போரூர் தாண்டி சின்னதாக ஒரு பிளாட் வாங்கும் எண்ணத்துக்கு மீண்டும் உயிர் வந்தது. வாடகையாக தருவதை தவணை தொகையாக கட்டினால் வீடு சொந்தமாகிவிடுமே. ஒரு மாதம் அலைந்து தெரிந்து ஒரு வழியாக அட்வான்ஸ் கொடுத்தாயிற்று. கொஞ்சம் நஞ்சமிருந்த சேமிப்புகள், மீராவின் நகைகள் எல்லாம் இதில் முடங்கி போயின. பைக்கை கூட விற்க நேர்ந்தது என்று தான் கூற வேண்டும். டைல்ஸ் போடுறதுக்கு பதிலாக மார்பிள்ஸ் போடலாமே. கதவு, ஜன்னல், அலமாரி எல்லாம் தேக்கிலேயே போட்டுருங்க. ஒரு தடவை பண்ணுற செலவு கொஞ்சம் கூட போனாலும் அப்புறம் பிரச்சனை இருக்காதில்ல என பலரும் பலவிதமான அறிவுரைகளை வழங்கி திட்டமிட்டதை காட்டிலும் செலவுகள் எகிரி போயிருந்தன. வர்ஷாவை அந்த பகுதியில் உள்ள நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்க கணிசமான நன்கொடை தர வேண்டியிருந்தது. புது வீட்டுக்கு ஏற்றார்வாறு கொஞ்சம் பர்னிச்சர்களும் வாங்க வேண்டியிருந்தது. இதன் காரணமாக வீட்டு கடன் போக வெளியிலும் கடன் வாங்க வேண்டியதாக இருந்தது. கூட்டி கழித்து பார்க்கையில் காருக்கு 5,000, வீட்டு கடனுக்கு 12,000, வெளிக்கடனுக்கு 6,000 என மாதம் 23,000 ரூபாய் தவணையாக கட்ட வேண்டியிருந்தது. இது போக ஸ்கூல் ஃபீஸ், வீட்டு செலவுகள், காருக்கு பெட்ரோல் என கட்டு கடங்காமல் செலவுகள் எகிறின. மீரா வாயை திறப்பதே புலம்புவதற்கு தான் என்று ஆகிவிட்டது. தேதி தவறிய தவணை தொகை வசூலிப்பவர்கள் வீடு தேடி வர ஆரம்பித்த போது நிலைமை இன்னும் சிக்கலானது. தொடர்ந்து பேசாமல் இருப்பாள் அல்லது சம்பந்தம் இல்லாமல் பேசிக்கொண்டே இருப்பாள். அது தன் விதியை நொந்து கொள்வதற்காகவோ, எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு ஓடிப்போவதாகவோ, அல்லது எதையாவது தின்னுவிட்டு நிம்மதியாக கண்ணை மூடலாம் என்பதுதான தோணியிலேயே அமைந்திருக்கும் என்றுதான் கூற வேண்டும். வர்ஷாதான் பாவம். வீட்டின் இறுக்கமும் அப்பா அம்மாவின் எரிச்சலான அதட்டலும் அவளுக்கு புதிதானவை, புரியாதவை. ஞாயிற்றுக்கிழமை பயணங்கள் அறவே நின்று போயின. ஏனென்று தெரியவில்லை. அமிர்தாக்கா வீட்டுக்கு போலாமா டாடி, இனியா வீட்டுக்கு போலாமா மம்மி என்று கேட்டால், ஏன் கழுதிக்கு ஊர் சுத்தாமல் இருக்க முடியலையோ? பெட்ரோல் விலை என்ன தெரியுமா? ஒழுங்கா உட்கார்ந்து ஹோம்ஒர்க் பண்ணு என்ற வசவே பரிசாக கிடைத்தது. சமயத்தில் அடி உதையும் எல்லா நாளுமே பள்ளிக்கூடம் இருந்திருக்க கூடாதா என்ற அந்த குழந்தை ஏங்கியது. இப்படியான ஒரு ஞாயிற்றுக்கிழமையில்தான் சேகரின் நண்பர் சங்கர் தன் மனைவியோடு வீடு தேடி வந்தான். வீட்டில் நிலவிய அழுத்தமான மௌனத்திற்கு இடையில் அவனது வருகையை எதிர்கொள்வது சேகருக்கு அவஸ்தையாக இருந்தது.
அதே நேரம் சற்று ஆறுதலாகவும் இருந்தது. வாங்கண்ணா, வாசுமதி என்று வரவேற்ற மீராவின் முகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு புன்னகையை காண முடிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இவர்கிட்டையும் கடன் வாங்கிட்டு திருப்பி தராமல் இருக்காரோ என்று மீரா உள்ளூர சந்தேகப்பட்டாள். இதை அறியாத சேகர், என்னடா திடீர்னு வந்து நிற்கிற, எதிர்பார்க்கவே இல்லை என்று சொன்னது கூட அவள் சந்தேகத்தை வலுப்படுத்துவதாகவே அமைந்தது என்று தான் சொல்ல வேண்டும். புது வீடு, புது கார்னு சார் வசதியா இருக்கீங்க, வாடகை வீடு, பைக்குன்னு இருக்கிற இந்த ஏழையை நீ வந்து பாப்பியா? அதான் நாங்களே வந்துட்டோம் என்றான் சங்கர் தமாஷாக. பதில் சொல்ல இயலாத சேகர் அசட்டுத்தனமாக சிரித்தபடி உட்காருடா என்றான். வீட்டை சுற்றி பார்வையை ஒட்டிய சங்கர், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லேயே நீதாண்டா எதையும் வெல் பிளான்டா செய்கிறவன். நீ புது வீடு வாங்கி செட்டில் ஆனது சந்தோஷமா இருக்குடா என்றான். சுமதியின் வாஞ்சையான பிடியிலிருந்து வர்ஷா, போங்க அங்கிள், தேனாம்பேட்டை வீடு தான் சந்தோஷமா இருந்தது என்றாள். சேகர் செய்வது அறியாமல் பார்க்க மீரா அவளை தன் அருகில் இழுத்து மேலும் பேச விடாமல் செய்ய முயற்சி செய்தாள். விடுமா என்று தன்னை விடுவித்து கொண்ட வர்ஷா அப்பாவின் அருகில் வந்து மிச்சத்தை தொடர்ந்தாள். டாடி, அங்கிளோட பைக்கை வாங்கி நீ, நான், மம்மி 3 பேரும் பழைய மாதிரி ஜாலியாக ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாமா என்று கேட்டாள். திகைத்து மீராவை பார்த்தான் சேகர். பின்பு சங்கர், சாவியை குடுடா என்றான்.